ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடரோட பேச்சை கேட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் பண்ணிட்டு வரதா இப்போ ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் அவரோட பட வேலைகளில் இருந்து அரசியல் களம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஜோசியரோட பேச்சை கேட்டு தான் வேலைக்கான முடிவை எடுப்பாராமா. அந்த வகையில் விஜயகாந்த் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு மதுரையில் இப்போ விஜய் மாநாடு நடத்த இருக்காரு. விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே ஏகப்பட்ட விமர்சனங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இவர் திட்டம் தீட்டி தான் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு மதுரையில் மாநாடு நடத்த பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு இப்போ ஒரு சில கூட்டம் பேசிட்டு வராங்க. இதை குறித்து பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் திட்டம் தீட்டி எல்லாம் வைக்கல, பல அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஜோசியர்களை நம்பி தான் அவங்களுடைய வேலையை செய்யறாங்க. எந்த ஒரு முக்கியமான வேலையை செய்யணும் அப்படின்னாலும் அவங்கள கேட்டு தான் முடிவு பண்ணி செய்யறாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் ஜோசியரோட பேச்சு கேட்டு தான் இந்த தேதியை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதுரை மாநாட்டில் எல்லாரும் மிரண்டு போற அளவுக்கு எக்கச்சக்க கூட்டம் கூட போறாங்க அப்படின்னும் இந்த ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் சொல்லி இருக்காரு. அரசியலுக்கு வந்ததிலிருந்தே விஜய் அவர்களும் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்து பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஜய் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.